பறந்து போ படத்தின் வணிக ரீதியான பெரிய வெற்றி என இயக்குனர் ராம் கோவையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் பறந்து போ திரைப்படத்தின் இயக்குனர் ராம் மற்றும் நடிகர் சிவா ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இந்த படத்தின் கதை எழுதப்பட்டது கோவையில்தான் எனவும், முதல் நாள் ஷூட்டிங் கோவையில்தான் இருந்தது. கோவை சுற்றுவட்டார பகுதியில் இந்த படம் எடுக்கப்பட்டு தற்போது வெற்றியாக உருவெடுத்து இருக்கிறது என தெரிவித்தனர். உலகம் முழுவதும் இந்த படம் வெற்றி அடைந்திருக்கிறது எனவும், இந்த படத்தை வெற்றி படமாக கொடுத்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், புதிய முயற்சிகளை ஆதரித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு நன்றி எனவும் தெரிவித்தார். எப்பொழுதும் சீரியஸாக இருக்கும் ராம் எப்படி இது போன்று கலகலப்பான படத்தை எப்படி எடுக்க முடிந்தது என்ற கேள்விக்கு, கோவையால் தான் கலகலப்பான படத்தை தன்னால் கொடுக்க முடிந்தது எனவும், இங்கிருக்கும் மக்களால் தான் என இயக்குனர் ராம் பதிலளித்தார். எந்த நடிகர் வந்தாலும் அவருடைய பலம் கதையில் வர வேண்டும் என தெரிவித்த அவர், சிவாவை இதில் பயன்படுத்தி இருக்கிறேன் எனவும் தெரிவித்தார். 4 படம் தான் எடுத்திருக்கிறேன், 5வது படமாக பறந்து போ படத்தை எடுத்திருக்கிறோம். பேய் படம் எல்லாம் இனி எடுப்போம் எனவும் இயக்குனர் ராம் தெரிவித்தார். இந்த முறை படம் பெரிய வெற்றி அடைந்திருப்பதால் வருங்காலத்தில் படம் எடுக்கும் இடைவெளி கண்டிப்பாக இனி குறைந்து போகும் என இயக்குனர் ராம் தெரிவித்தார். நடிகர் சிவாவும் இதே கோரிக்கையை இயக்குனர் ராமிடம் முன்வைத்தார். அப்போது அதிகப்படியான படங்களை இயக்க வேண்டும் எனவும் நடிகர் சிவா இயக்குனர் ராமிடம் கேட்டுக்கொண்டார். அதற்கு பதிலளித்த இயக்குனர் ராம், பறந்து போ திரைப்படம் நிறைய படங்கள் செய்ய வேண்டும் என்பதை தொடங்கி வைத்திருக்கிறது. வணிக ரீதியான பெரிய வெற்றி அந்த கதவுகளை திறந்து வைத்திருக்கின்றது எனவும் தெரிவித்தார். உண்மையில் குழந்தைகள் பெற்றோர்கள் சேர்ந்து பார்க்கும் படம் எனவும், வாழ்க்கையை கொண்டாட சொல்கின்றது பறந்து போ திரைப்படம் எனவும் இயக்குனர் ராம் தெரிவித்தார். உண்மையை சொல்லணும்னா என்னென்னா, ராம் சார் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து எப்படின்னா டைரக்டர்ஸ் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து கமர்ஷியல் சக்ஸஸ்லாம் வந்து இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க, நிறைய படங்கள் பண்ணுவாங்க. இவர் தெரியாத படத்தெல்லாம் இப்போ பறந்து போய் இன்டர்வியூலே 10 வேறு படத்தை பற்றி பேசியிருக்காரு. யோசிச்சு பாருங்கள், இந்த படம்லாம் வந்து பெரிய இன்றைக்கி வந்து இப்போ ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார் ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்வி, நான் கேட்ட கேள்வி, தமிழ்நாட்டில் மக்கள் கேட்குற எல்லார் கேள்வியும் தான் சார். நீங்கள் கூடிய